தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹீரோ நடிக்க வேண்டிய படத்துல இன்னொரு ஹீரோ நடிக்கிறது நார்மலான விஷயம் தான். நான் சொல்ற விஷயங்கள் எப்படி இருக்கு தெரியுமா? வேற ஒரு ஹீரோக்கு வேண்டிய வாய்ப்பை தட்டி பறிச்ச மாதிரி தான் இருக்கு. என்ன அப்படின்னா, விக்ரமன் இயக்கத்துல விஜய், சங்கீதா அவங்க 1996ல நடிச்ச படம் தான் பூவே உனக்காக. இது சொல்ல போனா 250 நாள் ஓடி ரொம்ப ஹிட்டான படம்னே சொல்லலாம். சோ இந்த வாய்ப்பு இதுக்கு முன்னாடி யாருக்கு வந்திருக்கு அப்படின்னா சொன்னா நம்ம பிரசாந்த் அவர்களுக்கு தான் இந்த வாய்ப்பு வந்திருக்கான். பிரசாந்த் அவர்கள் கிட்ட கதையும் சொல்லியிருக்காங்க. அந்த கதையை பிரசாந்த் அவர்கள் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஹிட்டான ஒரு லிஸ்ட்ல தான் பிரசாந்த் அவர் இருக்கறனால இந்த படமோட வாய்ப்புமே அவருக்கு தான் போயிருக்கு. சோ இந்த படத்தை தயாரிச்சது யாருன்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் சாவித்ரி அவங்க தான் இந்த படத்தை தயாரிப்பா இருந்திருக்காங்க. சோ அவங்க கிட்ட எஸ்.எஸ். சந்திரசேகர் என்ன பண்ணியிருக்காருன்னா கால் பண்ணி இந்த கதையை கேட்டு, இந்த கதையில பிரசாந்த் அவர்களை பத்தி நீ வச்சு எழுதின எல்லாமே எனக்கு தெரிஞ்சுச்சுன்னா அந்த பேப்பரே நான் கிழிச்சு போட்டுருவேன். என் பையன் தான் அந்த படத்துக்கே நடிக்கணும், இல்லைன்னா நடிக்கவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் அவங்க கிட்டே பேசியிருக்காராம். ஸோ இந்த பேசினால மட்டும்தான் பிரசாந்துக்கு அவருக்கு அந்த வாய்ப்பு போயிட்டு விஜய் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பூவே உனக்காக அந்த படம். ஸோ இருந்தாலும் விஜய் அவர்களுக்கு பதிலா பிரசாந்த் அவர்கள் நடிச்சா அந்த படம் நல்லா இருந்திருக்குமா? நமக்கு ஒரு டவுட்டாவே தான் இருக்கு. பட் இருந்தா நடிச்சிருந்தா மேபி நம்ம அக்செப்ட் பண்ணியிருப்போம். பட் எல்லாருக்குமே பூவே உனக்காக ஒரு சூப்பரான மூவி அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இதை பத்தி வேற ஏதாச்சும் உங்களுக்கு தெரியணும், இல்லை இதனால ஆமா இது கரெக்ட் தானே அப்படின்னு நீங்க யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா மறக்காம அதை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இது மாதிரி வேற வேற இன்ஃபர்மேஷனுக்கும் சினிமா அப்டேட்டுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.